எலுமிச்சம்பழ ரசத்துக்கு தேவையானது பச்சை ஜலம். 4 பேர் சாப்பிட்றாப்புல இருந்தால் ஒரு 5 கிளாஸ் ஜலம். 5 கிளாஸ் ஜலத்தில் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்க வேண்டியது. ஒரு 5-6 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கிழிச்சு வச்சுக்க வேண்டியது. உரப்பு நிறையா தேவைன்னா இன்னும் 2 மிளகாயும் சேர்த்துக்கலாம். 6 மிளகா, ஒரு 4-5 தக்காளி நல்லா பொடியாக நெருக்கி வச்சுட்டு பச்சை ஜலத்தில் ஒரு 5-6 டம்ளர் ஜலத்தை வச்சு அதில் அந்த தக்காளியை போட்டு உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுற வேண்டியது. எல்லாம் வேகும். வெந்ததுக்கு அப்புறமா சாப்பாடு சமைக்கிறதையே குக்கரில் சாதத்தில் பருப்பு வைப்போம் இல்லையா, 50 கிராம் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா குழைய மசிச்சு வச்சு நிறைய ஜலம் ஊற்றி வச்சுக்கணும். அந்த ஜலத்தில் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து போனோன்னா நம்ம 5 டம்ளர் ஜலம் வச்சுருக்கோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3.5 டம்ளர் ஜலம் வரலும் குறைஞ்சிருந்தால் அந்த உப்பு காரம் அந்த பெருங்காய வாசனையெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அப்போ இந்த பருப்பை கரைச்சி அது தலையில் கொட்டி நல்லா நீர் ஜலமாக விடணும். தண்ணியாக விட்டோம்னா மேலே நுரையாட்டம் வரும். பறித்து வந்தோடனே கீழே இறக்கி வச்சு நல்லா ஒரு 2 பழம் வரலாம். ஜூஸ் உள்ள பழமாக இருந்தால் நல்லா 2 பழம், தப்பினா 3 பழம் வரலாம் புழியலாம். புழிஞ்சிட்டு பச்சை கொத்தமல்லி பொடியாக நெருக்கி அதில் போட வேண்டியது. போட்டுட்டு 2 கடுகு, 2 ஜீரகம் தாளித்து கொட்டணும். அது மேல் இன்னும் நல்லா உரப்பு வேணும்னா 2 மிளகும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கடுகையும் தாளித்து கொட்டுறது, ஜீரகம் தாளித்து கொட்டுறதுக்கு பதிலாக அந்த மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு பொரித்து அதெல்லாம் கொட்டிட்டு பச்சை கொத்தமல்லியை போட்டோம்னா எலுமிச்சம்பழ ரசம்.